வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. இன்றைக்கி ஆடி 18ஆம் பேருக்கு எல்லோரும் சாமி கும்பிட்டுருப்பீங்க. நானும் கும்பிட்டேன். உங்கள் எல்லாருக்கும் ஆடி 18ஆம் பேருக்கு நல்வாழ்த்துக்கள். எவ்வளவு நாள் ஆனாலும் நம்மளுக்கு பிடிச்சவங்க ஒரு கல்யாண ஃபோட்டோ கல்யாண வீடியோ பக்கம் நமக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சங்கர் சிரிக்கலாம் சரிப்பா, இப்படித்தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு அருமையாக இந்த திருமணம் நடந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பெற்றோர்களுக்கு பாத பூஜை செஞ்சு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி அந்த திருமணம் செய்யும்போது பெற்றோர்களுக்கு அவங்க இருக்கும் வரைக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கடமையை நம்ம சரியாக செஞ்சிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் கிடைக்கும். அதே மாதிரி சுற்றி இருக்கிற உறவுகளும் நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அதனால் இந்த விஷயத்தை நான் சொல்ல வந்தேன். திருமணம் முடிஞ்சு காலை டிஃபன் சாப்பிட்டோம். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிட்டு அப்படியே கிளம்பி வந்தோம். ஒரு இடத்துல சாப்பிடலான்னு ஒரு ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்டோம். அதாவது அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கங்கன்ட்டு எனக்கு மட்டும் தக்காளி சாதம் வாங்கினேன். நிறையா இருந்ததுனால சாப்பிட்டது போக மிச்சத்தை பேக் பண்ணி அவங்களே கொடுத்தாங்க. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு மிச்சம் வச்சுருந்தேன். எல்லோரும் அப்படி தான் வாங்குறாங்க, ஒன்றும் தப்பில்ல, வாங்கியாச்சுப்பா. அதில் தான்ப்பா கொஞ்சம் வருத்தமாக போச்சு. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, உண்மையாக நடந்தது, பொய்யெல்லாம் சொல்லலை. ஆனால் அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் வரும்போது விஜிக்கு தூக்கம் வருதுன்னு பின்னாடி சீட்டில் உட்காந்துக்கிருச்சு. நான் சிவக்கண்ணன் கூட முன்னாடியே மகன் கூட உட்காந்துக்கிட்டே வந்தேன். எனக்கு சில நேரம் தூக்கம் வரும். அந்த நேரத்தில் நான் பின்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த பிள்ளைய உட்கார சொல்லுவேன். ரொம்ப தூரம் போகும்போது இந்த மாதிரி நாங்கள் பகிர்ந்துக்கிடுவோம். இந்த தக்காளி சாதத்தில் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, ஹோட்டலில் சாப்பிடும்போது எனக்கு தெரியல, அந்த பேக்கிங் பண்ணி கொண்டு வந்த சாப்பாடை சூடு பண்ணிவிட்டு நைட்டு சாப்பிடலான்னு பார்த்தா சொத்த தக்காளிப்பா.
அதை பார்த்தோன்னே எனக்கு நைட்டு சாப்பிட்டது வாந்தியே வந்துருச்சு. பார்க்காம இருக்கும்போது தெரியல, பார்த்ததுக்கப்புறம். சில ஹோட்டல்களில் தக்காளி பழத்தை கழுவுறாங்களோ கழுவுலையோ, கழுவிட்டா கூட டக்கு டக்குன்னு அரைஞ்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அங்கிட்டு இங்கிட்டு பேசிக்கிட்டு. அந்த நேரத்தில் தெரியாமல் கூட விழுந்திருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு மனசு ஒத்து போகலைல்ல. இது யார் வீட்டு கல்யாணம் அப்படின்னா, என் மருமகளுடைய தங்கச்சி கல்யாணம்ப்பா. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.